வணக்கம். பாரம்பரியமிக்க செட்டிநாடு உணவகத்தின் செஃப் தமிழரசன். இப்போ உங்களுக்கு செஞ்சு காட்ட போகிற உணவு மின்ட்டு சிக்கன். புதினாவில் சிக்கன் செய்கிறது எப்படி அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். அதுக்கு செய்ய தேவையான பொருட்கள், இதுக்கு வந்து சிக்கன் பொடிசாக கட் பண்ண பீசஸ் எடுத்துக்கோங்க. தேவையான அளவு பச்சை மிளகாய், புதினா, தயிர், இது மூணையும் வந்து நம்ம அப்படியே மிக்சியில் கிரைண்டிங் பண்ணி இந்த மாதிரி பேஸ்ட்டாக எடுத்துக்கிறணும். ப்ளஸ் சிக்கனு. தாளிக்க வந்து நம்ம நல்லெண்ணெய் யூஸ் பண்ணுறோம். தாளிப்புக்கு தேவையானது வந்து தாளிப்பு உளுந்து, மிளகு, ஜீரகம், சோம்பு, முந்திரி 2 பீஸ் சேர்த்துக்கலாம். காஞ்ச மிளகாய், கருவேப்பிலை, பச்சை மிளகாய் பொடிசா நறுக்குனது, பூண்டு பொடிசா நறுக்குனது. இப்போ எப்படி செய்கிறதுன்னு சொல்லி பார்ப்போம். அடுப்பு பற்ற வச்சுட்டு நல்லெண்ணெய். இது நல்லெண்ணெய் நம்ம வந்து முழுசாக சுவைக்காண்டி சேர்க்குறோம். ஏன்னா புதினாவும் வந்து குளிர்ச்சி அதிகமாக தரக்கூடியது. அதனால் சமையல் எண்ணெயும் நல்லெண்ணெயும் கலந்து செய்கிறது இது கொஞ்சம் கூடுதல் டேஸ்ட்டு கிடைக்கும். புதினா சிக்கன்றது வந்து உங்களுக்கு ஒரு நம்ம நார்மலாக சிக்கனில் செய்கிற வெரைட்டிலேயே இந்த புதினா சிக்கன்றது வந்து உங்களுக்கு ஒரு டிஃப்ரெண்ட் டேஸ்ட் வந்து கண்டிப்பான முறையில் தெரியும். நம்ம சாதாரணமாக புதினா வந்து நம்ம உணவில் எடுத்துக்கிறது ரொம்ப கம்மி. அதை நான்வெஜ்ஜோடு சேர்த்து சாப்பிடும் பொழுது அது இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு நல்ல ஒரு வித்தியாசமான டேஸ்ட்டும் கிடைக்கும். அதே நேரத்தில் விரும்பியும் சாப்பிடுவாங்க. குழந்தைங்களும் வந்து உங்களுக்கு புதினா வந்து நம்ம டைரெக்டாக நம்ம பண்ணி கொடுக்கும் பொழுது காட்டிலையும் சிக்கனோடு சேர்ந்து கொடுக்கும் பொழுது அவங்க நல்லா எடுத்துக்கிடுவாங்க இந்த ஃபுட்டை. இப்போ எண்ணெய் காஞ்சிருச்சு. நம்ம தாளிக்கிறதுக்கு உளுந்து சொல்லியிருந்தோம். உளுந்து, மிளகு, சோம்பு, ஜீரகம், இதோட முந்திரி ஒரு 5-6 பீஸ் முந்திரி, காஞ்ச மிளகாய் ஒரு 4 பீசஸ். இதோட நம்ம பூண்டு சொன்னேன் இல்லைங்களா, பூண்டு எந்த அளவுக்கு சேர்த்துக்கிறோமோ அந்த அளவுக்கு உங்களுக்கு நல்லது. சேர்த்துட்டு கருவேப்பிலை. இது வந்து நம்ம அந்த மசாலா கலவை வச்சுருக்கிறதுனால இதுக்கு வந்து வெங்காயம் நீங்கள் கம்மியாக சேர்த்தாலே போதுமானது. கிரேவியாக வந்து புதினா சிக்கன் வந்து கிரேவி தான், செமி கிரேவியாக பண்ணக்கூடியது தான். இதுக்கு வந்து நம்ம தக்காளி யூஸ் பண்ண போகிறதில்ல. ஏன்னு கேட்டிங்கன்னா தயிர் நம்ம அதிலே ஆட் பண்ணிடுறோம். புதினாவோட தயிரும் சேர்த்து பச்சை மிளகாயோடு சேர்த்து நம்ம அரைச்சி வச்சுருக்கோம். இதில் இப்போ நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சிறிதளவு சேர்க்குறோம். வதங்கும் பொழுதே சிறிதளவு உப்பு சேர்க்குறோம். இந்த அளவு வதங்கின உடனே நம்ம அந்த அரைச்சி வச்சுருக்க கலவையை இதோடு சேர்க்குறோம். இப்போ இஞ்சி பூண்டு நல்லா வதங்கிடுச்சு. தாளிப்பு போட்டோம், சின்ன வெங்காயம் போட்டோம். இதில் பச்சை மிளகாய், பூண்டு சேர்த்துட்டோம். பச்சை மிளகாய் பொடியாக நறுக்குனது ஒரு 2 மிளகாயை கட் பண்ணி அதில் சேர்த்திங்கன்னா போதும். இதில் இப்போ நம்ம இந்த அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, இந்த கலவையை இதில் ஆட் பண்ணுறோம். புதினா, பச்சை மிளகாய், தயிர் இதை ஆட் பண்ணிட்டோம். இது வந்து ஒரு சிம்பிளாக உடனே செய்யக்கூடிய ஒரு டிஷ்ஷு. இது கொஞ்சம் பச்சை வாசனை போகிற வரைக்கும் ஒரு கொதி வந்தோடனே நம்ம இதில் சிக்கனை ஆட் பண்ணிடலாம். ஏன்னா புதினா வந்து உடனே குக் ஆகக்கூடிய ஒரு இது. கொதி வருது. புதினா சிக்கன்றது வந்து உடம்புக்கு ரொம்ப ஒரு நல்ல ஒரு டிஷ்ஷு. இது வந்து குளிர்ச்சி தரக்கூடியது. செரிமானத்துக்கு வந்து உங்களுக்கு நான்வெஜ்ஜில் நம்ம இந்த மாதிரி புதினா சேர்த்து செய்கிறதுல வந்து என்ன பெரிய ப்ளஸ்ன்னு கேட்டிங்கன்னா, செரிமானத்தை வந்து உடனடியாக இதாயிரும். புதினா வந்து நார்மலாக செரிக்கக்கூடிய தன்மை வந்து அதிகம் உள்ளது. ஹெல்த்தி ஃபுட்டும் கூட இது.
நம்ம நார்மல் நான்வெஜ் ஐட்டம் சாப்பிட்டோம்னா செரிமானம் இது இருக்குங்கிறத விட இது சாப்பிடும்பொழுது உங்களுக்கு அந்த டிஃபெக்டே கண்டிப்பான முறையில் இருக்காது. இது வந்து நல்லா ஒரு 5 நிமிஷம் நல்லா கொதி வரணும். ஒரு 5 நிமிஷம் நம்ம இதை மூடி வைக்கிறோம். சிக்கன் வெரைட்டியில் நம்ம சொன்ன மாதிரி இது மல்லி போட்டு செய்யலாம், உருளைக்கிழங்கு போட்டு செய்யலாம். எந்த ஐட்டங்கள் செஞ்சாலும் அது ஹெல்த்தியாக பூண்டு போட்டு கார்லிக் சிக்கன் நம்ம எப்படி செட்டிநாடு முறைப்படி எப்படி நம்ம பூண்டு போட்டு செய்கிறோம் அப்படிங்கிறதையும் செய்யலாம். அதை விட இது வந்து உங்களுக்கு புதினா சேர்த்து செய்யும் பொழுது நல்ல ஒரு ஃப்ளேவர் கிடைக்கும், உடம்புக்கும் நல்லது, ஹெல்த்துக்கு வந்து ரொம்ப ரொம்ப ஒரு நல்ல நான்வெஜ் வெரைட்டியில் இது வந்து நல்ல ஒரு டிஷ்ஷு. இது குழந்தைங்களும் வந்து டைரெக்டாக சாப்பிட்றதுக்கு புதினா டைரெக்டாக சாப்பிட்றதுக்கு இந்த சிக்கனோடு சேர்த்து சாப்பிடும்போது விரும்பி கூடுதல் சுவையோடு கிடைக்கும், விரும்பி சாப்பிடுவாங்க. பெரியவங்களும் இதை வந்து நல்ல முறையில் எடுத்து நீங்கள் டிஃபனுக்கு சாப்பிட்லாம், சாப்பாட்டுக்கு சாப்பிட்லாம். வயிறு செரிமான கோளாறுகள் வந்து எந்த ஒரு காலகட்டத்திலையும் இது வந்து உடல் உபாதைகளை வந்து எந்த இதுலேயுமே எடுத்துரும். உங்களுக்கு என்ன நான்வெஜ் நீங்கள் சாப்பிட்டீங்கனாலும் புதினா எடுத்துக்கிட்டிங்கனாலே அதனோட இதே தனி. இப்போ நம்ம புதினாவிலே அந்த மாதிரி செய்யும் பொழுது அதனோட சுவை வந்து உங்களுக்கு கூடுதலாக கிடைக்கும். பார்த்தீங்கன்னா அதை ரெண்டும் சேர்ந்து மிக்ஸ் ஆகிடுச்சு. இதை வந்து நம்ம செமி கிரேவியாக வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க நம்ம கொஞ்சம் தேங்காய் மசாலா சேர்த்து இது பண்ணலாம். இல்லை ட்ரையாக வேணும்னு இது பண்ணால் ட்ரையாகவும் நம்ம இதை புதினா சிக்கனை வந்து ட்ரையாகவும் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த ஸ்டேஜில் நம்ம தேங்காய் மசாலா கொஞ்சம் சேர்க்குறோம். சும்மா 1 ஸ்பூன் அளவு இருந்தாலே போதுமானது. நல்ல ஒரு கலர்ஃபுல்லாக இருக்கும், பார்க்குறதுக்கே உங்களுக்கு அந்த ஒரு வித்தியாசமான ஒரு கலர் கிடைக்கும். இப்போ இந்த இதில் வந்து நம்ம உப்பு ஏற்கனவே பாதி சேர்த்துருந்தோம், இப்போ மீதம் உள்ள அந்த உப்பு கலவையை சேர்க்குறோம். அதோட மிளகு ஜீரகத்தூள், இதுவும் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ளேவரும் இருக்கும். நல்ல ஒரு மிளகு ஜீரகம்ங்கிறதும் அந்த செரிமானத்துக்கோ இல்லை உங்களுக்கு உடல் உபாதைகளுக்கோ நல்ல ஒரு டிஷ் இது. இதை ஒரு 2 நிமிஷம் நம்ம மூடி போட்டு கொதிக்க விடுறோம். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் அந்த ஃப்ளேவரு தனியான ஒரு இது வந்து உங்களுக்கே நல்லா வந்துருச்சு. சிக்கனும் குக்கு ஆகிட்டுருக்கு, ஆல்மோஸ்ட் ஆயிடுச்சு. மின்ட்டு சிக்கன் குழந்தைங்க விரும்பி சாப்பிடக்கூடிய ஒரு நல்ல டிஷ்ஷு. இதை வந்து செமி கிரேவியாக இது பண்ணி சாப்பிடும் பொழுது அதனோட ஃபுல் இதுவுமே உங்களுக்கு முழுமையாக உங்களுக்கு கிடைக்கும். குழம்பாக இது பண்ணி சாப்பிட்ற அளவுக்கு இந்த கிரேவியாக சாப்பிடும் பொழுது தான் உங்களுக்கு அந்த டிஷ்ஷோட முழுமையான டேஸ்ட்டும் முழுமையான பலனும் உங்களுக்கு கிடைக்கும். ரெடி ஆயிடுச்சு மின்ட்டு சிக்கன். புதினா சிக்கனில் மசாலா எப்படி செய்கிறதுங்கிறத பார்த்துக்கிட்டு இருக்கோம். இப்போ இதை வந்து ஃபினிஷிங் ஸ்டேஜ் வந்துருச்சு. இப்போ இந்த மாதிரி இருக்கும் பொழுது கொத்தமல்லி சிறிதளவு, நான் சொன்ன மாதிரி கருவேப்பிலை, அதோட நெய் சிறிதளவு சேர்க்குறோம். ஆல்மோஸ்ட் ட்ரை ஆயிடுச்சு. புதினா சிக்கன் மசாலா டைப்பில் எப்படி செய்கிறதுங்கிறத பார்க்குறோம். சிக்கன் பாயில் ஆயிடுச்சு. நீங்கள் அதை முடிக்கும் தருவாயில் சிறிதளவு
புதினாவை வந்து நல்லா அந்த மாதிரி பிச்சு போட்டு இன்னும் மேலும் சுவைக்கு நல்ல ஒரு மேலும் நல்ல ஒரு இது கிடைக்கும். புதினா சிக்கன் ரெடி ஆகிடுச்சு. இதை எப்படி இப்போ சர்வ் பண்ணுறதுன்னு சொல்லி பார்ப்போம். இதை எப்படி சர்வ் பண்ணுறதுன்னு பார்க்குறோம். அதை பார்த்தீங்கன்னா நீங்கள் அதனோட ஃப்ளேவர் வந்து இப்போ நான் எடுத்து வைக்கும் பொழுதே அதனோட சுவையும் ருசியும் அந்த ஃப்ளேவரே உங்களுக்கு தனியாக தெரியுது. அஞ்சப்பரின் சூடான சுவையான புதினா சிக்கன் எப்படி செய்கிறதுன்னு பார்த்தோம். நீங்களும் செஞ்சு பாருங்கள். வணக்கம்.